புத்தகம் 2வது அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம். இந்த ஆகாய் தீர்க்கதரிசி நெகேமியா எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். சிறையிருப்பின் காலங்களிலே தீர்க்கதரிசியாக இருந்த அதுலயும் எஸ்ரா நெகேமியா செருபாபேல் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும் பொழுது, அதை திரும்ப கட்டும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர்களை உயிர்ப்பித்த ஒரு நல்ல தேவ மனிதன், தேவ தீர்க்கதரிசி. 2 அதிகாரம் தான் ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துல இருக்கிறது. இந்த 2 அதிகாரமும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு உந்துதலை சொல்றோம் அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார், தேவனுடைய வேலையை செய்வதற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பலமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். நடைமுறையை ஒத்து, அங்கிருந்த அந்த ஜனங்களுடைய நடைமுறையை ஒத்து, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்றோம். அவர்களை போதிப்பித்து அவர்கள் உணர்த்துவித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த ஆகாய தீர்க்க தரிசனம். இந்த ஆகாய தீர்க்க தரிசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பாருங்க, இங்க இந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம். நிறைய தரம் அந்த வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம திரும்ப திரும்ப பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்றார். நான் சொல்லல, யார் சொல்றது தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தங்களுடைய சுயத்தினால் செய்யக்கூடியவைகள் அல்ல, அது தேவனால் அவர்களுக்கு சொல்லி செய்யப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கூட பாருங்களேன், ஆனாலும் செருபாபேலே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, திடன் கொள். எப்படி திடன் கொள், நீ திடன் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் தான் சூழ்நிலையை பார்த்து சொன்னார்கள், இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இல்ல, நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, நம்மகிட்ட பணம் இல்ல, நம்ம கிட்ட அதை கட்டுவதற்கான பலனும் இல்ல. இப்படி இருக்கிற நேரத்திலே நாம் எப்படி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது? இப்ப இருக்கிற சூழ்நிலை யோசித்து பாருங்களேன். இந்த சூழ்நிலையில நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு திருமண காரியம், ஒரு வீடு கட்டுற காரியம், ஒரு இடத்தை வாங்குற காரியம், ஏதோ ஒரு செலவான ஒரு காரியத்தை நம்ம குடும்பத்துல யோசிக்கும் பொழுது இப்பயே எப்படி இருக்குது, எப்படி செய்யறது? ஆனா இந்த காலத்துலதான் நிறைய திருமணங்கள் நடக்குது, நிறைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் வீடு கட்டுவதற்கான பிளான் பண்றாங்க, நிறைய பேர் இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிளாட் எல்லாம் பெருசு பெருசா போட்டு இருக்கிறாங்க இப்பதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கொரோனாவுடைய பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், டிவில வேற சொல்லிடுறானா
சொல்றோம் நகை சொல்றோம் இன்றைக்கு ரொம்ப வீழ்ச்சி, நகையினுடைய வீழ்ச்சி, நகையினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எவ்வளவு வீழ்ச்சி அடைந்தது? 250 ரூபாய். வெகுவாய் குறைந்திருக்கிறது. எவ்வளவு? 250 ரூபாய். எவ்வளவு விற்கிது? 40,000 ரூபாய். 250 ரூபாய் குறைஞ்சது பெருசா சொல்றான். நம்மளும் 250 ரூபாய் குறைஞ்சிருக்குதேன்னு சொல்லிட்டு கடையில உடனே வாங்கிட்டு போய் என்ன செஞ்சு வந்துடுறோம்? வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். இதுக்கு மேல விட்டா 250 ரூபாய் என்ன செஞ்சிடும்? ஏறிடும். சோ எதற்குமே குறைவு இல்லை, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனா எது நடக்க மாட்டேது? ஆகையுடைய காலத்துல என்ன நடக்கிறது தெரியுங்களா? எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க வீட்டுக்கு தேவையானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் விட்டுட்டு போனாங்களே, கானான் தேசத்துல விட்டுட்டு போனாங்களே, இஸ்ரவேலை விட்டுட்டு போனாங்களே, விட்டுட்டு போன அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இது காலம் அல்ல, இது நேரம் அல்ல, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுடைய நிலம் எல்லாம் பால் நிலமாய் கிடக்கிறது, எங்களுடைய வீடுகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது, எங்களுக்கு வருமானம் இல்லை, வேலை செய்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதை சொல்றாரு, இப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ சோர்ந்து விடாதபடிக்கு, இருக்கிற சூழ்நிலையை சொல்லி சொல்லி சொந்த அதிலே உன் நேரத்தை உன் காலத்தை கழித்து விடாதபடிக்கு சொந்த நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ வைராக்கியம் கொள்ள வேண்டும், நீ வைராக்கியம் கொள்ள வேண்டும், நீ ஆண்டவருக்காக சாட்சியா இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிப்புள்ள மனிதனாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு வேணும், அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் சொல்றாரு. என்ன செய்ய? திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே. பாருங்க சொல்றாரு, பாருங்க. முதல்ல சோதரர் யார சொல்றாரு? செருபாபேல சொல்றாரு. இரண்டாவது ஆசாரியனாய் யோசுவாவை சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் திடன் கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்றாரு. ஜனங்களை திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர் திடன்கள், வேலை நடத்து, சோதரர் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். சோதரர் முதன்மையா இருக்கிற செருபாபேலுக்கு, அவனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யோசுவாவுக்கும், அவரோடு கூட இருக்க ஜனங்களுக்கும் சோதரர் இந்த சோதரர் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ திடன்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்? ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் திடப்பட சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ பலப்படு அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை என்னை மட்டும் தள்ளி விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பதற்காக இல்லை. அல்லேலூயா. சிங்கத்தின் கவிக்குள்ள தானியேலை தள்ளி விட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் இல்லையே. சோத்ரம், சிங்கத்தின் கவிக்குள் தானியேல் வருவதற்கு முன்பதாகவே என் தேவன் சிங்கத்தின் கவிக்குள் இருந்தார். அக்கினி சூளையில சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தள்ளிவிட்டோம், வெளியில நின்று வேடிக்கை பார்க்கிறது இல்ல. அக்கினி எரியிட்டு எரிந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கல. சோத்ரம், என் தேவன் அவர்களுக்கு முன்பதாகவே அக்கினி சூளைக்குள் இருந்தார். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, திடன்கள். தேவ பிள்ளையே, இந்த கொரோனா காலத்துல நீங்க திடன் கொள்ளுங்கள், உங்களை திடப்படுத்துங்கள், உங்களுக்குள்ள ஒரு ஆவியில ஒரு வைராக்கியத்தை கொடுங்க, ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்குதான் நீங்கள் அர்ப்பணிப்பை தேவனுக்காக காட்ட வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல தான் அர்ப்பணிப்பை காட்டணும். இப்பதான் நம்முடைய விசுவாசத்தை காட்டணும். எதை காட்டணும்? விசுவாசத்தை வெளியில கொண்டு வரணும். பாத்தீங்க, எல்லாம் இருக்கும்போது விசுவாசத்தை காட்டுறது இல்ல, எதுவுமே இல்லாத போது விசுவாசத்தை காட்டணும். அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை வெளியில நம்மளே பார்க்கணும், நம்ம விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் என்னை போஷிக்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், ஆண்டவர் என்னை நிறுத்துகிறாரு அப்படி நம்மளே நாமளே சொல்லணும். மத்தவங்க சொல்றாங்க இல்லையே, மத்தவங்க நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அப்படிதான் சொல்ல மாட்டாங்க.
இந்த அர்ப்பணிப்பு பார்த்து மத்தவங்க எதுவுமே நம்மள பாராட்ட மாட்டாங்க. முதல்ல நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவோம். யோபுவை யாரும் அவருடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் தான், அவரோடு கூட இருந்த நெருங்கிய சிநேகிதர்கள் தான். வந்து யோபுவை ஒருத்தர் தட்டி கொடுக்கவே இல்லை, கொட்டிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் யோபு குறைஞ்சு போகவில்லை. கடைசியில் என்ன நடந்து தெரியுங்களா? சிநேகிதர்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படிக்கு யோபு தான் நினைச்சாருங்க, திறப்பிலை நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம அர்ப்பணிக்க ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நம்மை கொட்டலாம். நம்முடைய அர்ப்பணிப்பு குறைந்து போவதில்லை. கடைசி நாட்கள் ஒன்று வரும். அந்த நாட்களிலே அவர்களுக்காக நீங்கள் நானும் திறப்பில் இருக்க வேண்டியது வரும். ஆண்டவர் அப்படிதான் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வல்லமைகள் குறைந்து போவது இல்லை. உயிர்த்தெழுதலின் மகிமை மாறி போவதில்லை. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, திறன்கள் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சொல்றாரு பாருங்களேன், ஏன் அப்படின்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் கூட இருக்கிறார்? நீ திடன் கொள்ள, வேலை நடத்து, சொந்தம் அர்ப்பணி, சொந்தம் முழங்காலில் இல்லை, உபவாசம் அதிகமா, சொந்தம் ஆலயத்துல வந்து ஒழுங்கா சொந்தம் ஜெபம் பண்ணு, பெருமை பாராட்டாம ஜெபம் பண்ணு, உன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு, என் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி உன் கடமையை உணர்ந்து, உன்னுடைய அழைப்பை உணர்ந்து, உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கைக்கு நீ ஜெபம் பண்ணு. சொல்றோம், நான் கூட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் இருக்கிறாரா? யார் இருக்கிறாரு? கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்க சொல்றாரு, அவர் ஒருத்தர் மாத்திரம் நம்ம கூட இருக்கிறார். பட்டியலிட்டு காண்பிக்கிறார் பாருங்களேன். அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 5வது வசனம். வார்த்தையின்படியே 2வது சொல்றாரு, செல்வாவே, யோசுவாவே, இஸ்ரவேல் ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு 2வது சொல்றாரு, சொல்றோம், நானும் சொல்றோம், என் ஆவியானவரும் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ திடப்படும் பொழுது, நீ விசுவாசத்தில் நிலை நிற்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன். 2வது, என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது பாருங்களேன், ஸ்தோத்திரம், என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். சொல்றோம். 6வது வசனத்தை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா திரள்களோ? ஏன் தெரியுமா ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு? ஏன் தெரியுமா ஆவியானவர் உங்களோட கூட இருக்கு சொல்றாரு? மறுபடியும் இந்த பூமியை கர்த்தர் ஒரு செயல்படுறாரு, அசைக்க போகிறார். லேச அசைச்சதுக்கே நம்மளால என்ன செய்ய முடியல, நோட்டு விட்டு வெளியில வர முடியல. பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, ஒரு சின்ன பொருளை கிளம்பிச்சு. உப்பு நீங்க 1 மாசத்துக்கு கிடைக்காது. 1/2 மணி நேரத்துல கடையில இருந்து உப்பெல்லாம் காலி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூட்டையை வாங்கி கொண்டு வச்சிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு பார்த்தா ஒரு லாரி வந்து எல்லாம் கிடைக்குன்னு செய்து உப்பு கிடைக்க முடியாது. உப்பே கிடைக்காத மூட்டை கணக்குல வாங்கி வைக்கிறாங்க. நம்ம எத்தனை வாங்கி வைக்க முடியும்? நம்மளால எத்தனை செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, பூமியை நினைச்ச போறேன், அவர் அசைப்பாரையானால் அவருடைய அசைவுக்கு முன்னாடி நம்மளால நினைச்ச முடியாதுங்க, நிற்க முடியாது. நம்மளால நிற்க முடியாது. சொல்றோம், அவருடைய அசைவுக்கு முன்னாடி நிற்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே ஒரு இரக்கத்தை எனக்கு தாருமாண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பூமியை கர்த்தர் அழிக்கும் போது அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற ஒருத்தரால் முடியாது என்பதை தேவன் அறிந்து ஒரே ஒரு மனுஷனுக்கு, ஒரே ஒரு குடும்பத்திற்கு அவருடைய இரக்கத்தை காண்பித்தார். எந்த மனுஷன் மேல், எந்த குடும்பத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் இருந்ததோ அந்த குடும்பத்தை தவிர எந்த ஒரு மனிதன்
செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லையா, ஆண்டவருடைய கரத்துல எல்லாமே இருக்குது. நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கத்தை தாங்க ஆண்டவரே, உடைய இறக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். சொல்றாரு, முதல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. மூன்றாவது பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசையப்படுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் சொல்றாரு. செருபாபேலே திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், ஜனங்களே திடன்கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரு. அடுத்து ஒருத்தர் வர போறார். யார் தெரியுங்களா? சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர். யார் தெரியுமா? இந்த சகல ஜாதிகளால் விரும்பப்படத்தக்கவர் யார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சகல ஜாதியாலும் விரும்பப்படத்தக்கவர். அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு, உன்னை தனியா விட மாட்டேன், நீ திடன் கொள்வாயானால், நீ எனக்காய் வைராக்கியம் கொள்வாயானால், எனக்காய் நீ அர்ப்பணிப்பாயானால் நான் தனியா விட மாட்டேன். நாங்க 3 பேரும் கூட இருக்கோம். யார் 3 பேரும்? சோதர பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நம்மோடு கூட செய்கிறவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதர பாருங்களேன், சோதர சகல ஜாதியாலும் விரும்பப்படத்தக்கவர் சோதர இயேசுவே வருவார். சோதர ஆலயத்தின் மகிமையினால் நிரப்பப்படுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் கூட இருப்பாரு. சோதர நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆலயத்தை தேவனுடைய மகிமையினால் நிரப்புவார். ஆலயம் 2, பூமியில 2 ஆலயம் இருக்கிறது. ஒன்று நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். இரண்டாவது அவரை ஆராதிப்பதற்காக நாம் கட்டி வைத்திருக்கிறது தேவனுடைய ஆலயம். உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயமா இருக்கிறதுனால உங்களை என்னையும் அவருடைய மகிமையினால் நிரப்புவார். நாம் ஆராதிக்க கூடி வருகிற இடத்தையும் கர்த்தர் தன்னுடைய மகிமையினால் நிரப்புவார். அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு, நாம் கூட இருக்கிறேன், நாம் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தினங்கொள் நம்மளோடு கூட. இந்த நாட்களில சோத்திரம் பல மாதங்கள் மார்ச் கடைசியில நாம் கூடுனதோட சரி, ஏப்ரல் மார்ச் கடைசி தானா, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசம் கழிச்சு வந்திருக்கிறோம். 6வது மாசம் மாதத்தில் உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீங்க தான் உங்களை பலப்படுத்தணும். வேத வசனத்தை கொண்டு நீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். சொல்றோம், நீ என்ன சம்பவிக்கும் சொல்லி தெரியாது. அடுத்த மாசம் என்ன சம்பவிக்கும் தெரியாது. 2001 என்ன சம்பவிக்கும் சொல்லி 2021 என்ன சம்பவிக்கும் தெரியாது. அண்ணன் சொல்றாரு, இந்த காலத்துல நீ உன்னை பலப்படுத்திக் கொள். பலப்படுத்த வேண்டுமானால், திடப்படுத்த வேண்டுமானால் நீ உன் ஆண்டவருக்காக எனக்காக என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்? அது அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்கள். அதே அதிகாரத்தில் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டு, திராட்சைச்செடியும் அத்திமரமும் களஞ்சியம் ஒலிவ மரமும் வெளிப்படுத்தவில்லை. பாருங்க, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? ஆண்டவர் கேட்கிறார், இருக்கா? ஸ்தோத்திரம். களஞ்சியத்துல விதைத்தானியம் இருக்கிறதா? என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். அங்கே திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரங்களும் என்ன செய்யவில்லை? கனி கொடுக்கவில்லை. களஞ்சியத்தில் விதைத்தானியங்கள் இல்லை. ஸ்தோத்திரம். மரங்கள் விருட்சங்கள் கனி கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் நீ ஸ்தோத்திரம் உன்னை திடப்படுத்துவாயானால், உன்னை நீ அர்ப்பணிப்பாயானால், ஸ்தோத்திரம், ஆனாலும் நான் ஸ்தோத்திரம் இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இவைகளெல்லாம் இல்லாமல் போகலாம். ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல் இருக்கிற, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்,
சான்ஸ் இல்லடா, எல்லாரும் வாங்க கை தட்டி பாட்டு பாடணும்னு சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய முகம் அப்படியே காட்டி கொடுக்கும். இல்லாததை நம்முடைய முகம் என்ன செய்யுங்க? காட்டி கொடுங்க. இனி சேர்த்து வாசமா பார்க்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லதா இருக்குது. குறைவுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் மட்டும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உனக்குள்ள இல்லாததுனால நான் சொல்றேன். அது வாழ்றதுக்கு முன்னாடியே நீ உன்னை திடப்படுத்திக்கொள், உன்னை அர்ப்பணித்துக்கொள், உன்னை இலக்காய் கொடு. சகோதரன், நான் கூட இருக்கிறதுனால இவங்க ஒன்றும் குறைவிடாதபடிக்கு நான் நினைச்சுக்குவேன், பார்த்துக் கொள்வேன். கண்ணத்தை ஞாபகமாக இருக்கிறது. எலியாவின் காலத்தில் எல்லாமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க இந்த வேத புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலியாவின் காலத்திலும் சரி, எலிசாவுடைய காலத்திலும் சரி, பட்சம் பயங்கரமா தலைவிரித்தாடுகிறது. எலியாவின் காலத்தில் இருக்கிற மிருகஜீவன்கள்லாம் செத்து போச்சு. அதான் சொல்றா, இருக்கிற கொஞ்சம் குதிரைகளாவது காப்பாற்றுவோம், எங்கேயாவது புள்ள இருக்குதா பாரு. ஒரு குடும்பத்தினுடைய நிலவரத்தை குறித்து சொல்லுது. சொல்ற அவங்க சாக போகிற நிலைமை. அப்படி எத்தனை குடும்பம் செத்து போயிருக்கும் சொல்லி தெரியாது. சொல்றோம், ஆகாரம் தான். தேவனோடு இருந்த எலியா காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகலாம். கனி ஸ்தோத்திரம், கனி கொடுக்கவில்லையே. ஆனால் நான் சொல்றேன், நான் இன்னும் முதல் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விதைப்பின் காலம் அல்ல. ஸ்தோத்திரம். மரங்கள் கனி கொடுக்க முடியாத ஒரு காலம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோதரன், நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காலத்துல நான் இருக்கிறேன். சோதரன், ஏனென்றால் நீ உன்னை எனக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது, உனக்காய் எனக்காய் அர்ப்பணித்திருப்பாயா, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருங்க சொல்கிறது பார்க்கிறோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. ஏன் இந்த காலத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் செல்வாக்களை தேடி வருது? அல்லது நம்மளையே ஆண்டவர் இந்த காலத்துல கூட நம்மை நடத்துகிறார் தெரியுமா? எத்தனை பேர் சொந்தம் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஆகாரம் இல்லாம இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த காலத்துல ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் வேலைக்கு போன நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? எத்தனை குடும்பங்கள் பசியில இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்துல செல்வாவை ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்? அவன் தன்னை நினைத்திருக்கிறான், அர்ப்பணித்து. ஏன் இந்த காலத்திலே கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் அப்படின்னா, நீங்க அர்ப்பணிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம அர்ப்பணிச்சிருப்போம். இந்த பிள்ளைகளை அவர்களை தங்களை கரத்தில் அர்ப்பணிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிதான். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பாருங்க, சோத்ரம் ஏன் அப்படின்னா, ஏனென்றால் செல்பாவை தன்னை அர்ப்பணித்திருந்தார். இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டுப்படியான வேலையில சோத்ரம் முழுமையான செல்பாவில் இணைந்திருந்தார். இந்த வேத வசனத்தை நான் தியானித்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வசனத்தை நான் எடுத்து படிக்கும் பொழுது நேரடியாகவே நான் கண்ணீர் வடித்தேன். நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா சகரியாவின் புத்தகம் அடுத்த பக்கத்தை திருப்புங்களேன். அடுத்த ஒரு பேப்பர் 2 பேப்பர் திருப்பினீங்கன்னா சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்? பூமியை சுற்றி பார்க்கிறவர்களாகிய பாருங்க, இந்த வசனம் வார்த்தை சொல்லுது. ஏன் ஆண்டவர் செல்பவன்ட்டு வார்த்தை சொல்றாரு தெரியுங்களா? நான் கேட்ட, ஆண்டவரே செல்பவன்ட்டு இந்த வார்த்தை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்போது ஆண்டவர் வார்த்தை அப்படியே கோடிட்டு காட்டினார். வார்த்தை படிப்பது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய 7 கண்கள் செல்பாவின் கையில் இருக்கிற தூக்குகளை எப்படி பாக்குதுங்க? சந்தோஷமாய் பார்க்கிறது. சொல்லலாம். ஹல்லேலூயா. செல்பாவினுடைய அர்ப்பணிப்பை எவ்வளவோ எதிர்ப்பு இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு ஜனங்கள் எதிர்த்தார்கள். சொந்த தேசத்தை, அந்த தேசத்தை விட்டு போன சொந்த மனிதர்கள் எதிர்த்தார்கள். அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவர்கள்
எவ்வளவு வாஞ்சை உள்ளவரா இருக்கிறான், எவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறாரு. செருபாபேல் இருக்கிற கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவ்வளவு சூழ்நிலையிலும் இவனுக்கு ஆலயத்தை கட்டுறதுல விடாம இருக்கிறான் இல்லையா, ஆலயத்தை கட்டுவதில் விடாம இருக்கிறான் இல்லையா, ஆகையினால நான் இவனை ஆசீர்வதிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்புக்கும் தான், என்ன வந்தால் என்னை கைவிட மாட்டார். ஆமா, என்ன வந்தாலும் சரி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்றேன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல ரொம்ப வாஞ்சை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பைபிள் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவங்களோ தன் கையினால தன் வீட்டை என்ன செய்கிறாங்களா, இடித்துக் கொள்ளுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல அவ்வளவு வாஞ்ச சோத்திரம். ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம் செருபாபேல அந்த தூக்கு நூலை, அவன் கையில இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கிறேன். இதன் விளைவாக தேவன் செருபாபேலுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் விட்டுல இன்னும் ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் செருபாபேலுக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், 23வது வசனம், ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். செயல்தேவின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் சேர்த்துக் கொண்டு, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரம் உன்னுடைய நோக்கம் இல்லையா, நான் எப்படி வைக்க போறேன் தெரியுமா, உன்னை முத்திரை மோதிரமாக வைக்க போறேன். கரங்களில் ஆண்டவர் ஹalleluya. சொல்ற முத்திரை, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்றார். ஹalleluya. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் செருபாபேல். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால தான் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான்